எல்லாத்தையும் வச்சு கேள்வி 4 செய்தோம் சார். எத்தனை கேள்வி அப்படி பெரிய கேள்வி எல்லாம் பார்த்துட்டோம்? 4 பார்த்துட்டோம். 4 கேள்வி. ஓ சார். பிரேக்கெட் வார மாதிரியும் பார்த்துட்டோமா? ஓ சார், அதுவும் பார்த்து. ரைட், ஓகே, சரியா? ரைட், அப்ப இனி பார்ப்போம், கவனிப்போமா? இன்னும் ஒரு 2 கேள்வியோட அடுத்த பாட்டுக்குள்ள போவோம். ரைட், ஓகே. வீடியோ ஆன் பண்ணுங்கோ. மற்றொருத்தர் பார்க்கல, அது நீங்க வீடியோவை நான் மட்டும்தான் பார்க்கலாம். அப்ப நீங்க தாராளமா தைரியமா வீடியோ ஆன் பண்ணி வைக்கலாமா? வேற யாருமே பார்க்கலாது. செய்யக்கூடியாக்கள் மட்டும் ஒரு ட்ரை பண்ணுங்க, மிச்சத்தை நான் விளங்கப்படுத்துவேன். இனி கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுறது குறையும், என்ன ஸ்ட்ரக் ஆகாது. நெட்வொர்க்கிங் எல்லாம் மாத்தியாச்சு. செய்ய வேணும் கேள்விய. சரி, நம்ம ஒரு கேள்வியில இவ்வளவு நிறைய கணித செய்ய வந்தால் இந்த ஆர்டர்லாம் செய்வீங்க. முதலாவது எது செய்யணும்னா பிரேக்கெட். பிரேக்கெட்டுக்குள்ள இருக்கிறத முதல் செய்ய வேணும். செய்துட்டு தான் அடுத்ததுக்குள்ள கை வைக்கணும். இப்ப பிரேக்கெட்டை செய்யற பாருங்க. அப்ப மற்றது எல்லாமே அப்படியே போடுறேன். 4/3 சாக. ரைட், கலப்பு பிரேக்கெட் எல்லாம் செய்யக்கு முதல் இன்னொரு வழி செய்யணும் என்றால் கலப்பு என்ன இருக்கிறது எல்லாத்தையுமே முறைமை இல்லா பின்னமா மாத்துங்க. மாத்திட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் செய்யறது. ரைட், மாத்திரம் பாருங்க. அப்ப 3 மேல் 2 6 6 2 கூட்டினால் 8 தர 4 மேல் 4 4 4 உண்ட கூட்டினால் 5 தர 5 மேல் 3 அங்கால சய 4 மேல் 1. இது கிளியர் தானே? சரி, முதலாவது பிரேக்கெட். அப்ப பிரேக்கெட்டுக்குள்ள உள்ள இருக்கிறத சுருக்க வேணும். சரி, பிரேக்கெட்டுக்கு உள்ள இருக்கிறத சுருக்கிறதுக்கு பெருக்கம். பிரேக்கெட் உள்ள என்ன இருக்கிறார்? பெருக்கம். பெருக்கம் செய்யறது, 2 பின்னங்கள பெருக்கம் செய்யறது உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாரும் மேலையும் கீழையும் சுருக்கக்கூடிய எல்லாத்தையும் சுருக்கலாம். பாருங்க, 5 5ஆல பிரிச்சால் ஒரு முறை, 5 5ஆல பிரிச்சால் ஒரு முறை. இப்ப சுருக்கினா பிறகு மேல உள்ளத பெருக்கி மேலையும், கீழே உள்ளத பெருக்கி கீழையும் போடுங்க. இப்ப 4 மேல் 3 சாக 3 மேல் 8. பிரேக்கெட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பின்னத்துக்கும் ஒரு இடையில ஒன்றுமே இல்லை என்றால் அதுல பெருக்கம் இருக்குன்னு எடுக்கணும். அப்ப தர இனி மேல உள்ளத பெருக்கி மேல போடுங்க. 3 3 4 4 சய 4 மேல் 1. இப்ப பிரேக்கெட் செய்தாச்சு. சரியா? ரைட். இப்ப அடுத்ததுல யோசிங்க பாப்போம். இப்ப இவ்வளத்தையும் விடுங்க, இவ்வளத்தையும் மறந்துடுங்க. இதுதான் கேள்வி என்று யோசிங்க. அப்ப இந்த கேள்வியில முதலாவது எதை செய்ய போறீங்க? கூட்டல் பெருக்கல் கழித்தல் இருக்கு. அப்ப முதல் பெருக்கல் செய்யணும்.
பெருக்கல் செய்ய போறீங்க என்றால் மற்றது எல்லாமே அப்படியே தான் வரப்போகுது. முதல் பெருக்கலை செய்ய வேண்டும். ரைட். இப்ப பாருங்க, பெருக்கலை செய்யறேன். மேலையும் கீழையும் சுருக்கக்கூடியதை சுருக்கலாம் தானே. பெருக்கம் என்றால் சுருக்குங்க. மேல 3 கீழே 3 வெட்டலாம். 4ஐயும் 8ஐயும் 4ஆல சுருக்கலாம். 4 4ஆல விரிச்சா ஒரு முறை, 8 4ஆல விரிச்சா 2 முறை. சுருக்கினா பிறகு பெருக்கம். அப்ப சுருக்கினா பிறகு என்ன செய்யலாம்? மேல உள்ளதை பெருக்கி மேலையும், கீழே உள்ளதை பெருக்கி கீழையும் போடுங்க. 4ன் மேல் 3 சாக மேல 2 இருக்கு, கீழே 1 இருக்கு. 4ன் மேல் 1. ரைட். இனி பெருக்கலல் இந்த லைனையும் விடுங்க. இப்ப அடுத்ததா உள்ளதுல எதை செய்ய போறீங்க? கூட்டலும் கழித்தலும் இருக்கு. அப்ப முதலாவதா கூட்டல், அதுக்கு பிறகுதான் கழித்தல் செய்ய வேண்டும். சரியா? ரைட். பாருங்க, பார்த்ததா கூட்டல் செய்யறன். கவனம், அந்த ஓர்டரை ஞாபகம் வச்சிருந்தீங்கடாடா, நீங்க எந்த அளவு பெரிய கேள்வி தந்தாலும் செய்துட்டு போகலாம். சரியோனே? ரைட். அப்ப கூட்டல் செய்வோம். பார், 4க்கும் 1க்கும் பொமசி 2 பகுதி எண்ணையும் 4ஆ மாத்தலாம் தானே. இப்ப 4ஆ மாத்துங்க. 4ன் மேல் 3 சாக 1 4ஆ மாத்துறதுக்கு 4ஆல பெருக்கணும். இப்ப கீழே 4ஆல பெருக்கிட்டீங்கன்னா மேலையும் 4ஆல பெருக்கி போடுங்க. 4 2ஆல பெருக்கினா 8. 4ன் மேல் 1. இனி பாருங்க, பகுதி எண்கள் சமன். ஆகவே அதே பகுதி எண்ணை போட்டுட்டு கூட்டல் என்றபடியே மேல உள்ள 2ஐயும் கூட்டி விடுங்க. 8ஐயும் 3ஐயும் கூட்டினா 11. 4ன் மேல் 1. அடுத்தது கழித்தல். கழித்தல் என்றாலும் பகுதி எண் பார்க்கணும். பகுதி எண்கள் இதுல சமன். அப்ப எனக்கு இன்னும் ஈஸி. பகுதி எண்கள் சமன். ஆகவே அதே பகுதி எண்ணை போட்டுட்டு கழித்தல் என்றபடியே மேல உள்ள 2ஐயும் கழிச்சு விடுங்க. 11ல இருந்து 1 கழிச்சால் 10. மேலையும் கீழையும் சுருக்கலாம் இல்லோ, அது கட்டாயமா? எளிய வடிவுக்கு மாத்துறது கட்டாயம். மேலையும் கீழையும் 2ஆல சுருக்கலாம். 10 2ஆல பிரிச்சு விட்டீங்க என்றால் 5, 4 2ஆல பிரிச்சு விட்டீங்க என்றால் 2. இனி 2ன் மேல் 5. சரியா? ரைட். 2ன் மேல் 5. அப்ப இதுவும் கட்டாயம் என்னது? முறைமை இல்லா பின்னமா மாத்தணும். கலப்புன்னா சாரி, முறைமை இல்லா பின்னமா கொடுக்கிறாரு. கலப்பு என்ன மாத்தணும். அப்ப 5ன் கீழ் 2 முறைமை இல்லா பின்னமா மாத்துறது அது தெரிஞ்சிருக்கணும். இருந்தாலும் ஒருக்கா சொல்றேன். 5 2ஆல வகுக்க வேணும். 5ல எத்தனை முறை 2? 2. ஈர்த்தெண்டு 4, மீதி 1. பாருங்க, எத்தனை முறை வந்தது? 2 முறை. அப்ப அது முன்னுக்கு 2. பகுதி எண் மாறாது அப்படியே வரும். மீதியை கொண்டு வந்து இங்க மேல போட்டோம். சரி, அப்ப இவ்வளவு நிதானமா சிலோவா வடிவா சொல்லி இருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கேள்வி இப்படி சொன்ன வேண்டாம், அதுக்கு புற வர்ற கேள்வி நீங்களாவே செஞ்சு கொண்டு போயிடுவீங்க. சரியானே? அப்ப எழுதும் கூட இருக்கா? ரைட். அப்ப இன்னும் ஒரு கேள்வி தாரேன். இதோட இந்த பாடத்தை முடிப்போமா?
சரி. இதுல 4 இருக்கு. இதை கற்றுறீங்களாப்பா? சார் லாஸ்ட் உள்ளது வந்து 6 மேல். இதுவா? ஓ சார். 6 மேல் 5. சரி. சரியானே? ரைட். அப்போ இருக்கா பாப்போம்டா. கவனிப்போமா? சரி. அப்ப முதலாவது நான் சொன்னான் கலப்பு எண் எல்லாத்தையும் முறைமை இல்லா பின்னமா மாத்திருங்கோன்னு சொல்லியிருக்கேன். சரி, எல்லாரும் கவனிங்கோ. அப்ப கலப்பு எண் எல்லாத்தையும் முறைமை இல்லா பின்னமா மாத்துங்கோ. 3 மேல் 3 9 9 3 10 சய 5 மேல் 4 5 5 5ஓட 4 கூட்டினால் 9 தர 3 மேல் 4 3 3 3ஐயும் 2ஐயும் கூட்டினால் 5 இன் அடுத்தது 6 மேல் 5. சரியா? ரைட். சும்ரா, இதுல அடுத்தது அதை செய்ய முதலாவது இது செய்ய போறீங்க. பெருக்கல். ரைட், வெரி குட். அப்படித்தான் இருக்கும். இல்ல இல்ல எல்லாம் பிரிச்சு பிரிச்சு பார்க்கணும் சார். எவ்வளவு பிரிக்கணுமோ அவ்வளவுக்கு பிரிக்கணும். ரைட். அப்ப முதலாவது இன்னண்டவரைத்தான் செய்ய வேணும். இன் செய்தா பிறகுதான் பெருக்கலுக்குள்ள போவீங்க. சரியா? அப்ப இன்னென்றது என்ற மீனிங் என்னென்றால் பெருக்கம் தான். அப்ப 3 மேல் 10 சய 5 மேல் 9 தர 3 மேல் 5 இன்னென்றால் பெருக்கம். அப்ப தர 6 மேல் 5. சரி, அப்ப 2 பெருக்கம் பக்கத்துல இருக்கு. ஒரு பெருக்கம் வேற எங்கேயும் இருந்துச்சுன்னா 2ஐயும் ஒரே தடவையில செய்யலாது. இது 2 பெருக்கமும் பக்கத்துல இருந்துச்சென்றால் நீங்க என்ன செய்யுங்க, 2ஐயும் ஒரே தடவையிலேயே சுருக்குங்க. பக்கத்துல இருந்தா தாராளமா நீங்க சுருக்கலாமா? ரைட். அப்ப சுருக்கலாம் பாருங்க. 7 5 5ஆல விரிச்சால் ஒரு முறை, 5 5ஆல விரிச்சா ஒரு முறை. 3ஐயும் 9ஐயும் 3ஆல சுருக்கலாம். 3 3ஆல விரிச்சால் ஒரு முறை, 9 3ஆல பிரிச்சால் 3 முறை. 6ஐயும் 3ஐயும் 3ஆல சுருக்கலாம். 6 3ஆல பிரிச்சா 3 முறை. சாரி, 6 3ஆல பிரிச்சால் 2 முறை. 3 3ஆல பிரிச்சா ஒரு முறை. சும்ரா, இங்கால பெருக்கம் எல்லாம் சுருக்கியாச்சோ? நோ சார். ரைட். அப்ப சுருக்கினால் என்ன செய்யுங்க என்றால் முன்னுக்குள்ள பின்னத்தை அப்படியே எழுதுறேன். இங்கால மேல உள்ளத பெருக்கி மேலையும் 4 5 5 மேலையும், கீழே உள்ளத பெருக்கி கீழையும் போடுங்க. ரைட். பாருங்க, கழித்தல். அப்ப பகுதி எண்கள் வேற வேறையாக உள்ள கழித்தல். ரைட். அப்ப என்ன செய்ய வேணும்? பொமசி காண வேணும். ரைட். பொமசி காணுவீங்கள். 3க்கும் 2க்கும் பொமசி 6. அப்ப 2 பகுதி எண்களையும் 6ஆக மாத்துவீங்க. ரைட். 3 6ஆ மாத்துறதுக்கு 2ஆல பெருக்கணும். மேலையும் 2ஆல பெருக்கினால் 10, 2ஆல பெருக்கினா 20. 2 6ஆ மாத்துறதுக்கு 3ஆல பெருக்கணும். 5 3ஆல பெருக்கினால் 15. இனி பாருங்க, பகுதி எண்கள் சமன். அவை அதே பகுதி எண்ண போட்டுட்டு கழித்தல் என்றபடியா மேல உள்ள 2ஐயும் கழிக்கணும். 20ல இருந்து 15 கழிச்சு விட்டீங்க என்றால் 5. மனஸ்வினி தான் விட வந்துச்சோ? ஓம் சார். பரோனிஷா? ஓம் சார். ரைட். தரஞ்சாக்கும் இதே ஆன்சர் வந்துச்சா? ஓ சார். ரைட், வெரி குட்.
இப்போ பரவாயில்ல, எல்லாரும் கிளியர். கொஞ்சம் ஓகே. ஓகே. எல்லாரும் படியும் கூட. ரைட், ஓகே. சரி, அப்ப பின்னங்களை இதோட முடிப்போம். அங்கால நாங்க கடைசியில பேப்பர் செய்வோம் தானே. அப்ப இதுல வசன கேள்வி பார்ப்போம் கொஞ்சம். ரைட், அப்ப கொஞ்சம் வசன கேள்விகள் கொஞ்சம் பார்ப்போம். அப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ற வசன கேள்வி ஒருக்கா எழுதுங்குவா.